ரிஷபராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் தெய்வமே போற்றி போற்றி. ரிஷபராசிக்காரங்களே, காலச்சக்கரத்தில் இரண்டாவது ராசி. உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் இப்போ கவனம் செலுத்தணும், எந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும், இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஒரு சிறந்த தருணமாக இந்த பதிவு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசிக்காரர்களினுடைய முக்கிய குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறுமையும் உறுதியும் தான். அந்த குணங்களை உங்களை இந்த காலகட்டத்தில் வெற்றியின் இடத்திற்கு கொண்டு செல்ல போகுதுங்க. சில சின்ன சின்ன தடைகள் வந்தாலுமே உங்களோட மன வலிமை அதை எளிதாக கடக்கிறதுக்கு ஒரு உதவிகரமா இருக்கும். இனி வரும் காலத்துல நல்லது எல்லாமே உங்களுக்கு அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலன்கள், அதிர்ஷ்டங்கள், தொழில், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பத்தி தெளிவா இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முக்கியமா ரிஷபராசிக்காரங்க வாக்கு சுத்தம் உள்ளவங்க, பிறருக்காக உழைக்க தயங்காதவங்களா இருப்பாங்க. சனீஸ்வர பகவான் மீன ராசியில பயிற்சி அடைகிறதுனால ரிஷபராசிக்கு இது ராஜயோகமா இருக்க போகுது. பொற்காலமா இவங்களுக்கு இந்த காலம் அமைய போகுது. பயணங்கள் மூலமா நன்மை ஏற்பட போகுது. நிதிநிலை வலுப்பெற போகுதுங்க. நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது. தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட போகுது. எதிரிகள் எல்லாருமே உங்களை விட்டு விலக போறாங்க. சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்க போகுதுங்க. மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்க போறாங்க. ரிஷபராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்க பார்க்கறது சாதாரண விஷயம் இல்லைங்க. இது தெய்வ அருளோட அறிகுறி. உங்க வாழ்க்கையில தடைப்படும் விஷயங்கள், நீங்க எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெற முருகனினுடைய அருள் துணை நிற்கும். ரிஷபராசிக்காரங்க வாக்கு சுத்தம் உள்ளவங்க, கொடுத்த வாக்க காப்பாற்ற உயிரையும் கொடுக்கக்கூடியவங்க, தன்னோட உழைப்பு மற்றவர்களுக்காக பயன்படணும் அப்படின்னு இவங்க நினைக்கக்கூடியவங்க. சனி பகவான் மீன ராசியில பயிற்சி அடைகிறதுனால ரிஷபராசிக்கு ராஜயோகம் கிடைக்க போகுது. இதன் காரணமா சுப பலன்கள் உண்டாக போகுது. நிதி ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நீங்க வெற்றிகரமா திகழ போறீங்க. பயணங்கள் மூலமா நன்மைகள் கிடைக்க போகுதுங்க. நிதிநிலை வலுவாக போகுது. பணவரவு அதிகரிக்க போகுது. நல்ல செய்திகள் உங்களை தேடி வந்து சேரப்போகுதுங்க. வணிக ரீதியா உங்க நிலைமை வலுவா மாறப்போகுது. சனீஸ்வர பகவானினுடைய அருளால அடுத்த 138 நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச உயரத்தை அடைய போறீங்க. இதுவரைக்கும் இருந்த தடைகள் நீங்கி சூழ்நிலைகள் சாதகமா மாறப்போகுது. முடிக்கவே முடியாதுன்னு நினைச்ச விஷயங்களை கூட முடிச்சு காட்டுவீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்புடைய நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும். நீங்க விரும்பிய வீட்டுக்கு குடி போவீங்க. சுகபோக வசதிகளையும் அனுபவிக்க போறீங்க. உங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுதுங்க. உடல் உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் இந்த காலகட்டத்துல நிச்சயமா உங்களுக்கு கிடைச்சே தீரும். தொழில் செய்யறவங்க எந்த தொழில் செஞ்சாலுமே அதுல நல்ல முன்னேற்றம் காண்பீங்க. கடன் வாங்கி கஷ்டப்பட்டவங்க கடனை திருப்பி அடைச்சு புதிய சேமிப்புகள்ல ஈடுபடுவீங்க. அலுவலகத்துல சாதகமா சொல்லி இருக்குங்க. உடன் வேலை பார்க்குறவங்க கூட உங்களுக்கு இப்போ நட்பா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்கு இருந்த இடையூறுகள் எல்லாமே விலகி போகும். உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். விரும்பிய இடமாற்றம் உண்டாகும். வியாபாரிகளுக்கு திட்டங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்கள் மத்தியில ஆதரவு பெருகும். பெண்கள் எதை செய்யறதுக்கு முன்னாடியும் பேசுறதுக்கு முன்னாடியும் யோசிச்சு செயல்படணுங்க. கணவர் மற்றும் குடும்பத்தார்கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கணும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். மாணவ மாணவியர்கள் கடுமையா உழைச்சு நல்ல மதிப்பெண்களை பெற போறீங்க. சிலர் வெளிநாடு சென்று கல்வி பயில வாய்ப்பு இருக்குதுங்க. மனக்குழப்பங்கள் நீங்கி தீய நண்பர்களின் நட்பெல்லாமே இந்த காலகட்டத்தில் துண்டிக்கப்பட போகுது. சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பலவிதமான பலன்களை அள்ளித்தர போறாரு. குடும்பத்துல நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க போகுதுங்க. சமுதாயத்துல பெரிய விஐபிகளினுடைய அறிமுகம் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பம் எல்லாமே மாறுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பொருளாதாரத்துல பணவரவுக்கு குறைவே இருக்காது. சில நேரங்கள்ல முன்கோபமும் டென்ஷனும் ஏற்படுங்க. பிள்ளைகளினுடைய போக்குல கவனம் செலுத்துங்க. வண்டி வாகனத்தை இயக்கும் போது கொஞ்சம் கவனம் தேவை. பெரிய கெடுதலை சனி பகவான் கொடுக்க மாட்டாருங்க, ஆனா கொஞ்சம் கொடுப்பாரு. நம்மளோட சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நீங்களே முன்னின்று சில விஷயங்களை நடத்தணுங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் கூட போகுது. மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெறக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க. பெண்களுக்கு பிறந்த வீட்டு வழியிலிருந்து வந்த சொத்துக்கள் கிடைக்க போகுது. தொழில்ல புகழும் உயரும் உண்டாக போகுது. திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்க போகுது. புதிய நட்பெல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன சொந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது. அடுத்ததா நம்மளோட ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? முதலாவதா இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். உங்களுக்கு இந்த சனி பயிற்சி
எப்படி இருக்குன்னா, முயற்சிகள் வெற்றி பெறும், தொழில் உத்தியோகத்துல வருமானம் அதிகரிக்குங்க, அரசு வழியில உதவிகள் கிடைக்கும், ஏற்றுமதி இறக்குமதி தொழில்ல முன்னேற்றம் ஏற்படும், பணியாளர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும், கோர்ட்டு கேஸு வழக்குகள்ல ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இப்போ உங்களுக்கு அதற்கு ஏற்றது போல சாதகமான தீர்ப்புகள் வந்து சேருங்க. நல்ல உடல் முன்னேற்றம் ஏற்படும். அனுதினமும் சூரிய வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வளங்களும் உங்களை தேடி வரும். அடுத்ததா ரோஹிணி நட்சத்திரம். உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தொழில் உத்தியோக தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உயர்வு உண்டாகும், உடல்நிலையிலும் முன்னேற்றம் ஏற்படும், வாழ்க்கை துணையிட ஒற்றுமை உண்டாகும், வருமானம் அதிகரிக்கும், புதிய தொழில் தொடங்கும் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும், பணியாளர்களுக்கு உழைப்பிற்கேற்ற வருமானம் கிடைக்கும், பெண்களுக்கு அரசு வேலை கிடைக்கும், வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி பெறும், மாணவர்கள் தேர்வுல அதிக மதிப்பெண்கள் பெறுவீங்க. சனிக்கிழமைகள்ல பெருமாளுக்கு மற்றும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களும் நீரா கரைஞ்சு போயிருங்க. இதனால் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. நீங்க இதுநாள் வரைக்கும் பணம் காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களினுடைய செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க. புதுசா நிலம் வாங்க போறீங்க, வீடு கட்ட போறீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. அடுத்ததா நம்மளோட ரிஷபராசியில மிருகசீரிசம் நட்சத்திரம். உங்களுக்கு மிருகசீரிச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி தாங்க. அதிர்ஷ்டமான பலன்களை சனி பகவான் அள்ளி அள்ளி கொடுக்க போறாருங்க. தொழில் உத்தியோகத்துல முன்னேற்றம், வருமானம் அதிகரிக்க போகுது, நீண்ட நாள் கனவுகள் நனவாக போகுது, வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக போகுது, பணியாளர்களுக்கு உழைப்பிற்கு ஏற்ற உயர்வுண்டுங்க, பெண்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும், திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வரன் அமைய போகுது, மாணவர்கள் பொது தேர்வுல அதிக மதிப்பெண் பெற போறீங்க. துர்க்கையம்மன் மற்றும் விநாயக பெருமானினுடைய வழிபாடு உங்க வாழ்க்கையில நிச்சயமா பலமா மாத்தும். இதனால் வரைக்கும் உங்க வாழ்க்கையில துன்பம் மட்டும் நடந்திருக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி இடம் கூட கிடையாது. உங்க வாழ்க்கையில தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கு கூட துளி இடம் கிடையாதுங்க. உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல அடுக்கடுக்கா வரப்போகுது. உங்களினுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா? பிடிச்ச உணவை சாப்பிட்றவங்களா? பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாது. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க கோடீஸ்வரன். இந்த உலகத்துல சிறந்த கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் கவலைகள் கண்ணீர்கள் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. இதனால் வரைக்கும் உங்க மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுது. சந்தோஷமா ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழக்கூடிய காலங்கள்ல இருக்க போறீங்க. எதையுமே திட்டமிட்டு செஞ்சு முடிக்கக்கூடிய திறமையுடைய ரிஷபராசிக்கார உள்ளங்களே, நீண்ட நாள் தடைப்பட்ட காரியத்தை செஞ்சு முடிக்க போறீங்க. மனசுல சஞ்சலம் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டம் உண்டாக போகுது. ரிஷபராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ரிஷபராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026 குரு பகவானினுடைய பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாங்களா? ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவானினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ராசியாதிபதி சுக்கிர பகவானுக்கு அவர் ஒரு பகை கிரகம். ஏன்னா அசுர குருவிற்கு தேவகுரு எப்பவுமே எதிராக இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல சூட்சமம் என்னன்னா, அந்த ராசியாதிபதி சுக்கிர பகவான் மீனத்துல போய் குருவினுடைய மற்றொரு வீடு இருக்கு இல்லையா, தனுசும் மீனமும் குருவோட வீடு, அந்த இடத்துல உச்சம் பெறாரு. அதனால இதுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸான ஒரு விதிகள் எல்லாமே நிறைய இருக்கு ஜோதிடத்துல. விதியை தாண்டி விதிவிலக்குகள் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்போ ரிஷபராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு கடகம். 3ஆம் இடத்தை ஜோதிடத்துல ஒரு முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் வெற்றியா மாறுறதுக்கு நம்ம போடக்கூடிய எஃபர்ட் இது எல்லாமே 3ஆம் இடத்தை தான் சொல்லுது. அதனால இந்த இடத்துல குரு உச்சமாகி உட்காரும் பொழுது எப்ப உட்கார்றாருன்னா குரு பகவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2026ஆம் வருடம் ஜூன் மாதத்துல 1ஆம் தேதி இரவு திங்கட்கிழமை இரவு 1:50க்கு குரு பகவான் மிதுனத்துல இருந்து கடகத்திற்கு போய் உச்சம் வர்றாரு. அங்க 9 மாதங்கள் உச்சநிலையில இருக்கக்கூடிய குரு பகவான் அதுக்கப்புறம் 31 அக்டோபர் 2026 அதிசாரமா சிம்மத்தோட போட்டி போடுறாரு. திரும்ப 2025 ஜனவரியில சிம்மத்துல இருந்து கடகத்திற்கு வர்றாரு. அப்போ இந்த மாற்றங்கள் 9 மாதம் கழிச்சுதான் நடக்குது. ஆக 9 மாதங்கள் வரை உச்ச குருவா இருக்கிறாரு. நம்ம அந்த அதிசாரத்தை தனி வீடியோவா நம்ம ரிஷபராசி நேயர்கள் எல்லாத்துக்குமே கொடுத்துடலாம். அப்போ அந்த உச்ச குருவினுடைய அமைப்பு
என்ன செய்யும் அப்படின்னா 3ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல தனித்த குருவா இருக்காரு. பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, தனித்த அந்தண நவதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ரிஷபராசிக்கு ஒரு ஆகாத ஆளும் கூட குரு பகவான் 3ஆம் இடத்துல போய் உச்ச நிலையில உட்கார்றாரு. அப்போ தனித்து விடப்பட்ட ஒரு நிலையில ரிஷபராசிக்காரர்கள் இருப்பாங்க. ஏற்கனவே நாங்க தனியா தான் இருக்கோம், இல்லைனா அது போய் தனித்து விடப்படுறது அப்படின்னு சொன்னா ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இவங்களுக்கு தேவை அப்படிங்கிறத ரிஷபராசிக்காரர்கள் உணர்வாங்க இந்த நேரத்துல. ஆனா அதே நேரத்துல யார்கிட்டையும் போய் தயவு தட்சணியம் கேட்டு வாழணும் அப்படிங்கிற அவசியம் இவங்களுக்கு வராது. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் மதிப்பு மரியாதை கொடுத்தா நீ என்ன கொடுக்குறியோ அதை நான் அப்படியே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் இருக்கு. சில நேரங்கள்ல ஒரு பிடிவாத குணமா கூட ரிஷபராசிக்காரர்கள் பிடித்த பிடியில உறுதியா இருக்கக்கூடிய தன்மையில இருப்பாங்க. அது பாக்குறவங்களுக்கு பிடிவாதம் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் குரு வந்த உடனே வேண்டாம், கொஞ்சம் லூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லுவாரு. சில தயவை நாட வைப்பாரு. அந்த தயவு கூட ஒரு கௌரவமான தயவா இருக்கும். ஏன்னா குரு இல்லையா, ஏற்கனவே இவங்க செஞ்சு வச்ச புண்ணியம், நீங்க செஞ்சு வச்ச உதவிகள் எல்லாமே அந்த நேரத்துல கனெக்ட் ஆகும். ஏன்னா ரிஷபத்திற்கு காலச்சக்கரத்திற்கு மூன்று குடைய அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் தான் மேசராசி மேல போறாரு. இப்ப 3 குடையவன் ராசியில உட்கார்றாரு இல்லையா, அதனால ரிஷபத்துக்கு பிறக்கிறாங்க. அந்த 3 நட்சத்திரங்கள்ல எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் கூட சிலரினுடைய உதவி அப்படிங்கிறது ஒரு தெய்வீகமான உதவியா இவங்களுக்கு முன் ஜென்மங்கள்ல பல தொடர்புகள் ஏற்பட்ட அந்த உதவிகள் இவங்களுக்கு ரிஷபத்தை அரண் போல காத்து நிற்கும். அதை விட குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பார்க்கும் இடங்களுக்கு கொஞ்சம் சுபப்படுத்தி நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுதான் ரிஷபத்திற்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயமாவே இருக்கும். அதை ரிஷபராசிக்காரர்கள் சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருட குரு பயிற்சி அப்படிங்கிறது, அதுவும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்ச குருவாக உட்காரக்கூடிய அந்த குருவினுடைய பயிற்சி அப்படிங்கிறது ரிஷபத்திற்கு ஒரு அமோகமான பயிற்சியா பார்க்கப்படுது. அதனால எந்த ஒரு விஷயமுமே தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் செய்யக்கூடிய ஒரு நாட்களா அமைய போகும். அப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்சமாகக்கூடிய குரு ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கிறாரு அப்படின்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்தை தன்னோட 5வது பார்வை, முதல் பார்வையா குருவுக்கு 3 பார்வை இருக்கு, 5, 7, 9ன்னு சொல்றான். 5வது பார்வையா 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 7ஆம் இடம் ஜோதிடத்துல திருமண பாவகம் அப்படின்னு சொல்றான். ஒரு திருமண வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து நம்ம என்ன சொல்லுவோம், திருமண வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளும் சரியாகணும் அப்படின்னு சொன்னா குருவோட நிலையெல்லாம் எப்படி இருக்கு, அவரோட பார்வை நல்லா இருக்கு, அவர் சுமூகமான தீர்வுக்கு கொண்டுட்டு வராரா அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. அதுல வியாழன் நோக்கன் கூட ஒரு சொல்றது உண்டு. ராசிக்கு 5, 7, 11 இந்த காலகட்டங்கள்ல குரு வரும் பொழுது ஒருத்தருக்கு திருமண பந்தம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சுதான் திருமண பாக்கியத்தை சொல்றாங்க. அப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த குரு இப்போ 3க்கு போயிடுறாரு. 2ல இருக்கும் போது மட்டும் எங்களுக்கு என்ன பெரிய கல்யாணத்தை முடிச்சு வச்சாரு அப்படின்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த மிதுனத்துல குரு இந்த வருஷத்துல, போன வருஷத்துல எல்லாம் வக்ர நிலையில கொஞ்சம் பிரச்சனையாலாம் இருந்துச்சு. அப்போ இந்த வருஷத்துல குருவை பொறுத்த வரைக்கும் அவர் உச்சமானது உங்க 7ஆம் இடத்தை பாக்குறது. இந்த நேரத்துல ராசிக்கு லாபஸ்தானத்துல சனீஸ்வரன் உட்கார்ந்து இருக்கிறது, அந்த லாபஸ்தானத்தில் இருக்கிற சனீஸ்வரன் உச்ச குருவினால பார்க்கப்படுது. இது எல்லாமே ரிஷபராசிக்கு ஒரு நல்ல ஒரு காம்போவா அமைஞ்சிருக்கு. ரிஷபத்திற்கு தொழில் கிரகம்னு சொல்லக்கூடிய சனியும், ரிஷபத்திற்கு பாக்கிய கிரகம்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானும் 9, 10 கூடனா மீனத்துல லாபத்துல இருந்து அந்த வீடு கொடுத்தவன் உச்சமாகி அதை பார்க்கறாரு. அப்போ இந்த அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு நீண்ட காலமா தடைப்பட்ட அந்த திருமண விஷயங்கள், சில போராட்டங்கள் இருந்தாலுமே அதை கஷ்டப்படுவாங்க. அதை உறுதிப்படுத்துறதுக்கு நிச்சயதார்த்த டேட் தள்ளி கூட போகலாம். ஆனா எப்படி இருந்தாலுமே அதை பேசி முயற்சியினால, முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு அது கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். பார்ட்னர்ஷிப்ல இருக்கக்கூடிய வழக்குகள், பிரச்சனைகள் எல்லாமே இவங்களுக்கு நிவர்த்தியாகும். தொழில், கூட்டாளிகள் விஷயங்கள் ஒரு சில நன்மைகள் கிடைக்கும். 7ஆம் இடம் அப்படிங்கிறது நட்பு வட்டாரங்கள்ல இருக்கக்கூடிய துரோகங்கள் சரியாகும். நண்பர்கள் கிட்ட நீண்ட காலமா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கும் இல்லையா, ஆனா அதை ஒரு இனம் புரியாத காதலோ நட்போ இது எல்லாமே இந்த நேரம் வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு தன்மை ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல உருவாகும். முயற்சி ஸ்தானத்துல குரு இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கறது அவர்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாதி துன்பங்கள், ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது பாதி வாழ்க்கையினுடைய விஷயம்னு சொல்றோம். அந்த பாதி துன்பம் சரியாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை குரு தனது பார்வையால கொடுப்பாரு. அடுத்தது குரு பகவான் மகர வீட்டை பார்க்கறாரு. அது ரிஷபராசிக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்றோம். 7வது பார்வையா மகரத்தை பார்க்கறாரு. அந்த இடத்துல நிறைய சூட்சமமான நல்ல விஷயங்களை குரு ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுப்பாரு. ரிஷபராசிக்கு இந்த 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் என்ன நன்மைகளை கொடுக்கிறாரு, ரிஷபராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பொதுவா எல்லா ராசிக்குமே 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க எடுத்து வச்சாலுமே அதை கொடுத்து வைக்கணும்
அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேலை உங்களுக்காக காத்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்துக்கு நீங்களும் போகணும். அந்த வேலை உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு ஒரு கொடுப்பனை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பூர்வ ஜென்ம புண்ணிய காரியங்களை எல்லாமே 5, 9 வச்சு தான் ஜாதகத்தில் வந்து பார்க்குறோம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியம், 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியம். அப்பா வழி சொத்துக்கள், இது எல்லாமே 9ஆம் இடமா சொல்லப்படுது. இந்த நேரத்தில் ரிஷபத்திற்கு 2 விஷயம் என்னன்னா, 9ஆம் இடத்தையும் குரு பார்த்து 9ஆம் இட ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானையும் குரு பார்க்குறாரு. அதுவும் உச்ச குருவா பார்க்க